என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம். இன்று உன் தாயானவள் உனக்கான எச்சரிக்கை பதிவோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளையே, ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் வருவதனால் உன் தாயானவள் என்னால் அங்கே வர முடியவில்லை. முதலில் இவளை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பதை நிறுத்து. அதை நிறுத்தினாலேயேதான் தெய்வம் தானாகவே உன் இல்லத்திற்குள் வந்துவிடும். நம் இல்லத்தில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்றால், நான் சொல்கின்ற இந்த பெண்ணின் நடமாட்டம் இருக்கின்றதா என்று அங்கே தெய்வ சக்தி நடமாடவில்லை என்றால் அர்த்தம். அதே நேரம் நான் சொல்கின்ற அந்த பெண்ணின் நடமாட்டமானது அங்கே இல்லை என்றால் தெய்வ சக்தி உன் இல்லத்தில் இருக்கின்றது என்று அர்த்தம். இப்பொழுது உன் அம்மா நான் சொன்னது உனக்கு புரிந்திருக்கும். ஆனால் அந்த பெண் யார் என்று மட்டும் உனக்கு நான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். அதை சொல்வதற்காகத்தானே வந்திருக்கின்றேன். இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் உன்னிடத்தில் சொல்லி இருக்க மாட்டேன். ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து செல்லும் பொழுது நான் மட்டும் உதறி தள்ளுவதில் நியாயமில்லை அல்லவா? ஆனால் இங்கே உன்னில்லத்தில் இந்த பெண் நடமாட்டம் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை நீ எக்காரணத்தை கொண்டும் அனுபவிக்க முடியாது அல்லவா? அதனால்தான் இன்று உன் அம்மா உனக்கு இதனை சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் என் பிள்ளையே, நீ எதை இதனால் எந்த தெய்வமும் முன் இல்லத்திற்குள் வருவதற்கு யோசனை செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இன்று உன் தாயானவள் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்று இது என்ன விஷயம் என்று தெரிந்து கொண்டு இவளின் நடமாட்டத்தை நீ முழுமையாக நிறுத்திவிட்டேயானால் உனக்கு மிகவும் நல்லது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் எல்லாம் இவள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றாள். என் அன்பு குழந்தையே, தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் அங்கே நல்லது நடந்து விடுமோ? அதனால் இவள் இது போன்ற காரியங்களை எல்லாம் நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றாள். இவள் உன் இல்லத்திற்குள் எப்பொழுதும் வருவது கிடையாது. ஆனால் உன் இல்லத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அல்லது அதிகமான பிரச்சனைகள் எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அந்த நேரத்தில் மட்டும் மகிழ்ச்சியாக சத்தம் உன் வீட்டில் கேட்கின்றதோ அந்த நேரத்தில் எங்கிருந்து வருவாள் என்றே தெரியாது. ஆனால் ஓடோடி வந்து விடுவாள். உன் சந்தோஷத்தை கெடுக்க அது என்னவென்று துருவி துருவி கேள்வி கேட்பாள். எதற்காக சிரித்தீர்கள் அல்லது எதற்காக இப்பொழுது ஏன் இந்த சத்தம், அங்கு என்ன நடக்கிறது என்பதனை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுப்பது என்று நடக்கின்றது என்பதனை அவள் தெரிந்து கொள்வாள். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு இருந்து உன்னுடைய கஷ்டங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெண் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்பேற்பட்ட ஒருவரை நீ உள்ளே அனுமதிக்கும் பொழுது தெய்வம் அங்கே எப்படி வர முடியும்? எதிர்மறையான எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் மனதில் தூக்கி சுமந்து கொண்டு வருகின்ற இந்த பெண்ணை தெய்வம் எப்படி உள்ளே அனுமதிக்க உனக்கு உத்தரவு கொடுக்கும்? நிச்சயமாக தெய்வம் அதற்கு ஒரு பொழுதும் உனக்கு செவிசாய்க்காது. என் அன்பு குழந்தையே, நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்டவர்களிடையே நாம் எங்கே அனுமதிக்க தவறி விடுகின்றோம்.
அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையானதா இல்லை என்று சொல்லி அவர்களை நாம் உதாசீனம் செய்து விடுகின்றோம். ஆனால் இது போன்ற கெட்ட எண்ணங்களோடு வருகின்றவர்களை உள்ளே அனுமதித்து அவர்களுக்கு அதிகமான இடத்தை நாம் கொடுக்கின்றோம். இப்பேற்பட்ட விஷயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு நமக்கு இப்படி நடந்துவிட்டதே அப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி புலம்புவதில் என்ன லாபம் இருக்கின்றது? என் தங்கப் பிள்ளையே, முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உன் இல்லத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி தொடர்ந்து வருகின்றது என்றால் அதற்கு இது போன்றவர்களினுடைய செயல்பாடுகளும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மனது ஒரு பிரச்சனையில் தெளிவடையும் பொழுது இது போன்றவர்கள் வேண்டும் என்று கலகத்தை மூட்டி விடுவார்கள். பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மயங்கி விழுவதனால் மேலும் நம்முடைய குடும்பத்தை வாட்டி வதைத்து துன்பங்கள் கொண்டிருக்கின்றன அல்லவா? அதனால் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நான் சொல்வதை கவனமாக கேள். அதனால் நீ எப்பொழுதுமே பயம் கொள்ளாமல் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். என் தங்கப் பிள்ளையே, இங்கு 199 பேர் மற்றவர்களின் சந்தோஷங்களை காண விரும்புவதில்லை. மற்றவர்களின் கண்ணீரை தான் காண விரும்புகின்றார்கள். மீதம் இருக்கின்ற 1% பேர் மட்டும்தான் ஏதோ நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த புண்ணியத்தை தேடுவதற்காக மட்டும்தான் மற்றவர்களுக்கு சில உதவிகளை செய்து கொடுக்கின்றார்கள். அதுபோல என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது அல்லவா? அதே நேரத்தில் அவர்களிடத்தில் சென்று நானாக அவர்களை வெளியே விரட்டவும் முடியாது. ஏனென்றால் இடம் கொடுத்தது நீ அவர்களுக்கு, ஆதரவு கொடுத்தது நீ அவர்களுக்கு, சொன்ன வார்த்தைகளை ஆதரித்து இன்று நீ இப்படி இருக்கும் பொழுது என் தங்கப் பிள்ளையை, இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீயாகத்தான் முடித்து வைக்க வேண்டுமே தவிர உன் அம்மா நான் அதை முடித்து வைக்க முடியாது. இன்று நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு ஒருவேளை புதுமையாக இருக்கலாம். நாம் ஒரு பெண்ணை உள்ளே வரவழைத்தோமோ, அது யார் என்று தெரியவில்லை என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். என் தங்கப்பிள்ளையே, இப்பொழுது நான் சொல்கின்றேன் என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பெண்ணோடு நிச்சயமாக ஒத்துப்போகும். அப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை காலமும் தெய்வ சக்தியின் வழிபாட்டை உனக்கு எந்த வகையும் நல்லது செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய இல்லத்திற்குள் மிகவும் அருகாமையில் இருக்கின்ற உன்னுடைய உறவுக்கார பெண் உன் இல்லத்தில் சண்டைகள் சச்சரவுகள் என்று ஏதாவது வந்துவிட்டால் ஓடோடி வந்து உள்ளே தானும் சேர்ந்து கொண்டு நியாயம் பேசி கொண்டிருப்பவள். அது மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க வேண்டும், நடக்க எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்றால் உடனடியாக அங்கே ஓடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய மனது கஷ்டப்படும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல வேண்டியது. இது போன்ற காரியத்தை தொடர்ச்சியாக இந்த பெண் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றாள். உனக்கு உன் மனதிற்குள் கோபம் வரும்படி பலவிதமான சூழ்ச்சிகளையும் அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். ஆனாலும் அவர்களின் மீது உனக்கு சந்தேகம் வராததற்கு காரணம், எப்பொழுதுமே அவர்களோடு நீ பேசிக்கொண்டு இருக்கின்றாய். எல்லா விஷயங்களையும் அவர்களோடு தான் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் நாம் எதை சொல்ல முடியும்? எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்?
நமக்கு என்ன ஒரு துணை யாரும் இல்லாத பொழுது நாம் யாரிடத்தில் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வது என்று என் தங்கப்பிள்ளையே, நீ அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய். அவர்களை கணக்கில் கொள்ளாமல் பழக்கத்தை மட்டும் தொடர்ந்து கொண்டு வருகின்றாய். உன் தாயானவள் நான் என்ன சொல்கின்றேன் தெரியுமா? இது போன்ற பழக்கம் உள்ளவர்களோடு நாம் சேர்ந்து இருப்பதை விட சேராமல் இருப்பதுதானே நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மூக்கில் நுழைப்பது, அது மட்டுமல்லாமல் உன் மனதிற்குள் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை விளைத்து உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை குறைத்து விட்டார்கள். நீ நல்லதாக நினைத்தால் கூட இவர்கள் அப்படி உன் மனதை மாற்றிவிடுகின்றார்கள். உனக்கு கெடுதல் நடப்பது போல இவர்கள் உன் கண் முன்னால் உனக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே இவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த தாயானவள் நான் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன். எக்காரணத்தை கொண்டும் நீ இது போன்ற பழக்க வழக்கத்தை விட்டுவிட இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.